திண்டிவனம் நகராட்சி உறுப்பினர் 2 பேருக்குள்ள நடக்கிற விஷயம் வச்சுக்கோங்க. எல்லாரும் இருக்காங்க. ஆனால் நகராட்சி உறுப்பினர் வந்து பெண்மணி, நகராட்சி ஊழியர் வந்து அரசு ஊழியர், ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர். அவர்கிட்ட 2023 தெருவிளக்கு போட்ட ஃபைல் இருக்குது, அதை கொண்டு வா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. அவர் அதை கொடுக்கல. அதுக்கு பதிலாக அவர் எதிர்த்து ஏதோ உரிமையில் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ வந்து அவர் மேலே புகார் கொடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க இது பண்ணுறாங்க. ஒரு மாதிரி கடுப்பாய் பேசுவாங்களே, அந்த மாதிரி பேசும்போது அவரை கூப்பிட்டு வச்சு சொல்கிறாங்க, ஏப்பா புகார் கொடுத்தா உனக்கு பதவி உயரலாம், டிலே ஆகும், பரவாயில்லையா அப்படின்னு கேட்குவோம். அவன் நின்றுட்டு இருந்தவன் அந்த அம்மா உட்காந்துருந்த சேரை பிடிச்சி இழுத்து அந்த அம்மா குறுக்கில் கை வச்சு தடவி மன்னிப்பு கேட்குறேன்னு ஓன்னு சவுண்டை கொடுத்து எல்லாம் பண்ணி விட்டான். அதுக்கப்புறம் அது வந்து சாதி அடக்குமுறை, ஐயோ கொடுமையே, இந்த மாதிரி கொடுமையாக நடக்குது அப்படின்னு எல்லாமே பெணத்த ஆரம்பித்தாங்க. ஆனால் அவன் பண்ணது வந்து அந்த பெண்ணுக்கிட்ட தவறாக நடக்க ட்ரை பண்ணியிருக்கான். பாலியல் ரீதியாக சிலுமிசம் பண்ணியிருக்கான். அந்த கேஸ் அப்படியே அமைங்கி போயிருக்குன்னு நினைக்கிறேன். நேரத்துக்கு ஒன்றும் காணோம், யாரும் வந்து கொந்தளிச்ச மாதிரி தெரியல. அதே நேரத்தில் இந்த ஏர்போர்ட்டு ராமமூர்த்தியா என்ன மூர்த்தி, ஏர்போர்ட் மூர்த்தின்றாங்க, அவரை வந்து செருப்பால் அடிச்சுக்கிட்டாங்க நேற்று. நான் ஏற்கனவே சொன்னேன், செருப்பால் அடி வாங்கினாலும் சரி, செருப்பால் அடித்தாலும் சரி, 2 பேருக்குமே அது தோஷம்தான். அது என்ன சொல்கிறது, அபசகுணம் தான் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அவங்களே கலாய்ச்சிக்கலாமா? இப்போ ஒரே சமூகத்தை சார்ந்தவங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களே கலாய்ச்சிட்டா அதை நம்ம வந்து வேடிக்கை பார்த்துக்கலாம். அதே வந்து மாற்று சமூகத்தினர் வந்து அவங்கள வந்து கலாய்ச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஜாதி வன்கொடுமை, ஜாதி அட்டூழியம், ஜாதி வெறி அப்படின்னு பேர் வச்சிடுறாங்க.